என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் வாக்கினை நீ கேட்கும் பொழுதே உன்னை ஆட்டி படைத்த தீய சக்தி ஒன்று உன்னை விட்டு விலகி ஓடும். உன்னுடைய இல்லத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்க கூடிய இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்து தருகின்ற இந்த வாக்கினை நீ மதிக்காமல் சென்று விடாதே. ஏனென்றால் இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்த தீய சக்தியினால் வாழ்க்கை நொந்து போய் காணப்படுகின்ற என் பிள்ளைக்கு நான் தருகின்ற இந்த செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிச்சயமாக தருவதாக இருக்கும். அப்பன் உன்னிடத்தில் சொன்ன விஷயங்களை இப்பொழுது செய்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கின்றேன். உன்னை ஆட்டி படைத்த தீய சக்தி எந்த சக்தி? அது இத்தனை காலமும் உன்னுளிருந்து உன்னை என்ன செய்தது? இப்பொழுது அந்த தீய சக்தி எதனால் உன்னை விட்டு வெளியேறியது என்பதனை உனக்கு விளக்கமாக சொல்லத்தான் இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, கேட்பதற்கு முன்பாக நான் உன் இல்லத்தில் இருக்கிறேன் என்பதனை நீ நம்புவாயானால் மட்டுமே நீ கேட்டால் போதும். ஏனென்றால் நான் உன் இல்லத்தில் இருப்பது உனக்கு தெரிந்தால் மட்டும்தான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் கருப்பன் வருகின்றார், ஏதோ வாக்கு தருகின்றார், சென்று விடுகின்றார் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கக்கூடாது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு உச்சபட்ச சோதனையை உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவராலேயே கொடுத்தது. எவ்வளவுதான் ஒதுங்கிச் சென்றாலும் இவர்களின் தொந்தரவு மட்டும் எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த நேரமும் நீ என்ன செய்கின்றாய், ஏது செய்கின்றாய் என்று எட்டி பார்ப்பதையே தனக்கு வேலையாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்க வேண்டும், உன் நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் இவர்கள் நல்லவர்கள் அல்ல. இவர்களின் எண்ணங்களில் சுத்தம் இல்லை. ஆனால் நடிப்பதில் மிகவும் வல்லவர்கள். நடிப்பு என்றால் என்னவென்று இவர்களிடத்தில்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். நீ மற்றவர்களிடத்தில் இவர்களை பற்றி சொன்னாலும் அவர்கள் நம்புவது கிடையாது. ஏனென்றால் இவர்கள் அவ்வளவு தத்ரூபமாக அவர்களிடத்தில் நடித்து விடுவார்கள். என்னவோ அவர்கள் உனக்கு நல்லது செய்வது போலவும் நீதான் அவர்களை விரட்டுகிறாய் என்பது போலவும் திரித்து விடுவார்கள். இந்த எண்ணத்தோடு உன்னை சுற்றி வந்த இந்த தீய சக்தியைத்தான் இப்பொழுது உன்னை விட்டு நான் விரட்டி அடிக்கின்றேன். என் பிள்ளையே, இவர்கள் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை படுத்திய ஒவ்வொரு காயங்களுக்கும் தீர்வினை இந்த கருப்பன் உனக்கு நிச்சயமாக தருகின்றேன். உன் மனது பட்ட காயம், உன் மனது அடைந்த வேதனைகள் எல்லாம் என்னவென்பது எனக்கு நன்றாகவே தெரியும். என் குழந்தையின் வாழ்க்கையில் இருந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்னவென்பதும் இந்த கருப்பன் எனக்கு நன்றாக தெரியும். என் பிள்ளையே, கருப்பன் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்துவிட்டு நம்மிடத்தில் கதை கதையாய் சொல்கின்றான் என்று நீ எண்ணக்கூடாது. என் பிள்ளையே, இவர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கின்றவர்கள். சட்டென்று ஒரு முடிவினை நாம் எடுத்துவிட முடியாது. இவர்களுக்கு சில வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுக்கப்படத்தான் வேண்டும். இந்த வாய்ப்புகளை இவர்கள் எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் நாம் இவர்களுக்கு இனி என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதனை முடிவு செய்ய முடியும். அப்படி இவர்களுக்கு நான் கொடுத்த வாய்ப்பின் மூலமாகத்தான் தெரிந்து கொண்டேன், இது மனிதர்கள் அல்ல, இது உண்மையில் தீய சக்திதான் என்று. மனிதனுக்கு சிறிதளவாவது ஈவு இரக்கம் என்ற ஒன்று இருக்க வேண்டும். ஆனால் ஒரு துளி அளவு கூட இவர்கள் நமக்கு வேண்டியவர்கள் தானே என்ற ஈவு இரக்கம் இல்லை. இவர்களுக்கு நாம் கெடுதல் நினைக்கின்றோமே என்ற ஈவு இரக்கம் சுத்தமாக இல்லை. என் பிள்ளையே, அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இது போன்ற சோதனைகளை கொடுக்க நினைக்கின்ற இந்த கொடூர மனம் கொண்டவள்
நிச்சயமாக இன்னமும் அதிகமாக உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றுதான் துடித்து கொண்டிருக்கின்றார்களே தவிர சற்று கூட மனது ஆறவில்லை. இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைத்தால் இவர்கள் உன் வாழ்க்கையையே கேள்விக்குறியாக மாற்றி விடுவார்கள். எந்த நேரத்தில் உன்னை வந்து சீண்டினால் நீ அதற்கு ஏற்றது போல எப்பொழுதும் மனம் வருத்தப்படுவாய் என்று தெரிந்துதான் அவர்கள் அதை செய்கின்றார்கள். நீ எதிர்த்து நின்று கேள்வி கேட்க துணியாததனால்தான் இத்தனை காலமும் உன்னை இந்த தீய சக்தி ஆட்டி படைத்தது. என் பிள்ளையே, இந்த தீய சக்தி ஒழியப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. ஆடாத ஆட்டங்கள் ஆடிவிட்டதல்லவா? இனி அடங்கிவிட வேண்டும் அல்லவா? நான் அடக்கி வைக்கின்றேன் இந்த தீய சக்தியை. அவர்கள் செய்த செயல் எத்தனை தவறு என்பதனை நான் உணர வைக்கின்றேன். இதற்கு மேலும் நாம் இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது என்று அந்த தீய சக்திக்கு நான் புரிய வைக்கின்றேன். இந்த கருப்பனின் ஆட்டம் உன் இல்லத்தில் முழுமையாக நிறைந்து நிற்கின்றது. இந்த கருப்பன் யார் என்று எல்லோருக்குமே தெரியப் போகின்றது. ஏன், என் பிள்ளை, உனக்கும் தெரியத்தான் போகின்றது. இந்த கருப்பன் இத்தனை காலமும் இருந்து செய்த விஷயங்கள் என்னவென்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். இவர்களுக்கு நான் கொடுக்க போகின்ற தண்டனை ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உன்னாலேயே நம்ப முடியாததாக இருக்கும். இவர்கள் கடைசி காலத்தில் கேட்பாரின்றி கிடக்கத்தான் போகின்றார்கள். நாம் இதுபோன்று அவர்களுக்கு நிலைமை வந்தால் கூட பரிதாபத்தான் படுவோம். ஆனால் இவர்களுக்கெல்லாம் அந்த பரிதாபத்தை கூட காட்டக்கூடாது. அவர்கள் செய்த பாவத்திற்கு பலன் இது என்பதனை அவர்களே எண்ணி தன்னை தானே நொந்து கொள்வார்கள். அந்த அளவிற்கு இவர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரத்தான் போகின்றது. என் பிள்ளையே, இவர்களுக்கெல்லாம் என்ன நினைப்பு தெரியுமா? நான் எப்பொழுதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. நான் தனித்து நின்றாலும் நான் தைரியமாக வாழ்வேன் என்கின்ற எண்ணம். ஒரு உடல்நிலை சரியில்லாமல் எழுந்திருக்க முடியாமல் படுத்துவிட்டால் போதும், அதன் பிறகு யார் இவர்களை கவனிப்பார்கள் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இல்லை. அப்படியே அவர்களை கவனித்தாலும் நன்றி அதற்கு சொல்வதும் இல்லை. என்னவோ உன்னுடைய கடமை என்னை பார்த்துதான் ஆக வேண்டும் என்று சொல்வதாகத்தான் இவர்கள் எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சோதனை கட்டத்தை நீ கடந்து வர வேண்டும். இவர்கள் தான் நினைத்ததை உன் வாழ்க்கையில் சாதித்து விட துடிக்கின்றார்கள். உங்களை எல்லாம் கண்ணீர் விட வைக்க அவர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதுவெல்லாம் இப்பொழுது நிச்சயமாக நடக்கப் போவது கிடையாது. இவர்கள் எண்ணியது போல இந்த வாழ்க்கையில் எதுவும் ஈடேறப் போவது கிடையாது. அதனால் என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நாளும் நீ கண் கலங்காமல் உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை நன்மைகளுக்கும் என் பிள்ளை நீ நன்றி சொல்ல பழகிவிடு. எப்பொழுதும் உனக்கானது உன்னை நிச்சயமாக வந்து சேரும். உனக்கு இந்த வாழ்க்கை தர நினைப்பது நிச்சயமாக முழுமையாகவே உனக்கு கிடைத்துவிடும். எந்த நேரத்திலும் எந்த ஒரு சோதனையும் உன்னை தாங்கி பிடிக்கும் என்று நினைக்காமல் இந்த மனிதர்கள் செய்கின்ற அத்தனை பாவத்திற்கும் பலன் அவர்களுக்கு திரும்ப செல்லும் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ இருந்து விட்டால் போதும். என்றென்றும் உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இந்த கருப்பனின் ஆட்டத்தை நான் நிறுத்த மாட்டேன். இந்த தீய சக்தி உன் வாழ்க்கையை விட்டு ஒழியும் வரை நான் ஓய மாட்டேன். இவர்களுக்கு சரியான பாடத்தினை நான் புகட்டி இனி உன் பக்கம் திரும்பி கூட பார்க்காதபடி நான் செய்து விடுகின்றேன். என் குழந்தையே, கருப்பன் எப்பொழுதும் உன் மீது அக்கறை கொண்டவன். வெறும் வாய்ப்பேச்சுக்காக உன்னிடத்தில் எதையும் சொல்லிக்கொண்டு செல்பவன் அல்ல. என் குழந்தையை பற்றி எனக்கு தெரியுமல்லவா? என் குழந்தையின் வாழ்க்கையில் என்ன தர வேண்டும் என்று எனக்கு தெரியுமல்லவா? அதை நிச்சயமாக நான் உனக்கு தருவேன். ஒரு நாளும் என் பிள்ளைக்கு எதையும் தரமாட்டேன் என்று நான் சொல்லிவிட மாட்டேன். கலங்காமல் இரு. உனக்கு நல்லவைகள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். நீ எதிர்பார்த்ததை விட
உனக்கு எல்லாமுமே சிறப்பாகவே நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.